வணக்கம். மே மாதம் 3ஆம் தேதி சனிக்கிழமை. ஷஷ்டி திதி சப்தமி திதி ரெண்டும் இருக்குது. ஆனால் இன்றைக்கி சஷ்டி. புனர்பூசம் பூசம் இருக்குது. பூசம் சாயந்தரத்துக்கு அப்புறம் இருக்குது. எனவே 2 திதி 2 நட்சத்திரம் வந்துட்டாவே அது கொஞ்சம் சிக்கலான நாள். சனிக்கிழமை வேறு இன்னும் சிக்கலை அதிகப்படுத்துது. அதனால் நிறைய ராசிகளுக்கு இன்றைக்கி சிரமம். சில ராசிகளுக்கு மட்டும்தான் நல்லா இருக்குது. யாருக்கு என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். நல்ல நேரம் கிடையாது இன்றைக்கி. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். சார் சனி பயிற்சி உண்டா இல்லையா சார்? எங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார். மீனத்தில் இருந்தால் தான் உங்களுக்கு நல்லதுன்னா நீங்கள் அப்படி நினச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷ ராசிக்கார நேயர்களை சனி உதவியாக இருக்கிறார். ஆனாலும் சந்திரன் உதவியாக இல்லை. எனவே இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. கெத்து அலட்டலெல்லாம் வேணாம். அதிகமாக இருந்தால் மாட்டிக்குவீங்க. அனுகூலமான எண் 2 தெற்கு வெள்ளை. பரிகாரம் பண்ணுனா கவனம். சிறப்பான நாளாக இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முறை புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசுமாடு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளூருண்டை தருவது நல்லது. கீரை தருவது நல்லது. வசதிப்படி தேவைப்படி. ரிஷபராசிக்கார நேயர்களை நல்ல நாளாக இல்லைங்க. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் வீண் செலவு அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். கவனம். அனுகூலமான எண் 5 தெற்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முறை புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசுமாடு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளூருண்டை தருவது நல்லது. கீரை தருவது நல்லது. வசதிப்படி தேவைப்படி. மிதுன ராசிக்கார நேயர்களே சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு வீண் செலவு வீண் கவலை அதிகம். வழிபாடு முக்கியம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தயவு செய்து அம்மனுக்கு தீபம் போடுறது நல்லது. ஏன்? சனிக்கிழமைக்கும் திருவாதிரைக்கும் தலைவர் ராகு. அனுகூலமான எண் 3 வடக்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். ஓம் சனைச்சரனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சதுரகிரியே போற்றி, சங்கபாலனே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முறை புத்தகம் செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது. ஏதாவது ஒரு பகுதி 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு சிக்கனம் பார்க்காம பசுமாடு காக்கைக்கெல்லாம் பசி ஆற்றுங்க. நெய் பருப்பு எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளூருண்டை தருவது நல்லது. கீரை தருவது நல்லது. வசதிப்படி தேவைப்படி. கடகராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள். 3 நட்சத்திரத்துக்கும் பிரமாதம். ஏன்? புனர்பூசம் பூசம் ரெண்டுமே உங்கள் ராசிக்கு அடங்குது. இன்றைக்கி நல்ல நாள். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயகர் பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போடுங்க. அஷ்டம சனி தொல்லை இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி. மே மாதம் 11ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு விடிவு காலம். அவ்வளோதான், ஒரே வார்த்தை. ஏன்? குரு சனியையும் பார்க்கிறார், ராகுவையும் பார்க்கிறார். பிரமாதம். அனுகூலமான எண் 3 6 வடக்கு கிழக்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்குது. குறைக்கணுமா? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள், நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். புரியுது புரியல அதெல்லாம் சொல்லாதீங்க, படிங்க. உணவு பசியை போக்குங்க. ஏழைகளுக்கு பசுமாட்டுக்கு நாய்க்கு காக்கைக்கெல்லாம் பசியை முடிஞ்ச அளவு போக்குங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்கு, குறையும். சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 6 வடக்கு பச்சை. பரிகாரம் பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்கள், நல்ல மாற்றம் இருக்கும். வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது நீலம் அல்லது
கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, வீண் பேச்சு, பதட்டம், குழப்பம், நண்பர்களும் துரோகம் செய்ய காத்திருக்கிறார்கள். கவனம், பிரார்த்தனை முக்கியம். அனுகூலமான எண் 5, வடக்கு பச்சை. மனசு சங்கடமா இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படிச்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. துலாராசிக்கார நேயர்களை, சனி பகவான் 12 ராசிலேயே எப்பவுமே குறைவான தொல்லையை தருகிற ராசி துலாராசி. மோசமான இடத்துல இருந்தால் கூட, அஷ்டம சனியாக இருந்தாலும், அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும், 7.5 சனியாக இருந்தாலும், கண்டச்சனியாக, துலாராசிக்கு தொல்லை கம்மி தான். சனி பகவானால் தொல்லை இல்லை. சந்திரன் உதவி செய்கிறார். வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி, வெற்றி, உயர்வு. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு வசதிப்பட நேரத்தில் தீபம் போட்டுருங்க. ஏன்? சுவாதிக்கும் சனிக்கிழமைக்கும் தலைவர் ராகு. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல் திருஷ்டி இருக்குது, குறைக்கணுமா? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க, நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்க. புரியுது புரியல அதெல்லாம் சொல்லாதீங்க, படிங்க. உணவு, பசியை போக்குங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியை முடிஞ்ச அளவு போக்குங்க. இதெல்லாம் பண்ணுங்க, திருஷ்டி உங்கள் மேலே இருக்கு, குறையும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, பகல் 3 மணி வரைக்கும் சந்திராஷ்டமம். அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம், நிதானம். பகல் 3 மணி வரை முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடாது, வழக்கமான வேலைகளை மட்டும்தான் செய்யணும், ஜாக்கிரதை. 3 மணிக்கு அப்புறம் சூப்பரா இல்லை, பரவாயில்ல. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வசதிப்பட்ட நேரத்தில் விநாயகருக்கு தீபம் போடுங்க. அனுஷத்தினுடைய தலைவர் சனி, சனிக்கிழமைக்கும் அவர் தலைவர். மொத்தத்தில் பகல் 3 மணிலேருந்து பரவாயில்ல, சாயந்தரம் 6 மணிலேருந்து சூப்பர். அனுகூலமான எண் சாயந்தரம் 6 மணிலேருந்து 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லுங்க. ஓம் ராமானுஜரே போற்றி, யோகி ராம் சூரத் குமாரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரகோத்தமரே போற்றி. சுந்தரகாண்டம் கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, கோயிலில் இருந்து 1/4 மணி நேரமாவது படித்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். வழிபாடு முக்கியம். ஏழைகளுக்கு சிகப்பு அல்லது நீலம் அல்லது கருப்பு துணி தானமாக கொடுத்துருங்க. காக்கைக்கு பசியாத்துங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா ஜெயிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, பகல் 12 மணியிலிருந்து மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. அசைவனவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. இந்த ஜியோலெல்லாம் அந்த டைம் ஆன உடனே நெட்டு கட்டாயிரும் இல்லைங்களா, அவுட் கோயிங் கட்டாயிரும். அந்த மாதிரி பகல் 12 மணி ஆன உடனே உங்கள் புத்தி மனசு ஒழுங்காக வேலை செய்கிறது கட்டாயிடும். 3 நட்சத்திரத்துக்கும் சந்திராஷ்டமம். மூலம், பூராடம், உத்திராடம். அசைவனவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம், ஜாக்கிரதை. எங்களை கேட்டால் ரிஸ்கே எடுக்காதீங்க. இன்னையிலேருந்து ரிஸ்க் எடுக்காதீங்க, அவ்வளோதான். நாங்கள் அப்படி தான் பண்ணுவோம். காலையிலேருந்தே இன்னைக்கு முழுக்க சந்திராஷ்டமம்னு நினச்சிக்கிட்டால் நல்லது. ஆமாம், பகல் 12 மணி வரை அனுகூலமான எண் 1, தெற்கு வெள்ளை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா பகல் 12 மணியிலேருந்து அனுகூலமான எண் திசை நிறம் இல்லை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் யமதர்மனே போற்றி, யமுனையே போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும், அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று, நல்ல புத்தகங்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், நல்ல புத்தகம். அது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு, பசுமாடு, காக்கை, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. உளுந்தில் செஞ்சது வடை, தோசை, இட்லி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க, ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோற்க மாட்டீர்கள், உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம் அதிகம், நிதானம், வழிபாடு முக்கியம். உங்கள் ராசிக்கு தலைவர் சனி பகவான், 7.5 சனியினுடைய தொல்லை முழுக்க மே 11லேருந்து குறையுது. தெரியும், உங்களுக்கும் தெரியும். ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் யமதர்மனே போற்றி, யமுனையே போற்றி, யட்சியே போற்றி.
இந்த மந்திரங்களெல்லாம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று, நல்ல புத்தகங்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், நல்ல புத்தகம். அது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. உளுந்தில் செஞ்சது வடை, தோசை, இட்லி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. கும்பராசிகார நேயர்களை சனிப்பெயர்ச்சின்னு வச்சுக்கிட்டாலும் சரி, இல்லை கும்பத்திலே இருக்கிறாரு ராசிலேயே நினச்சிக்கிட்டாலும் சரி, மே 11 சனி பகவானுடைய தொல்லை உங்களுக்கு இல்லை, குறைஞ்சி போச்சு. எனவே நல்லா இருக்குது. எது? சனிப்பெயர்ச்சி. ஆனால் இன்னைக்கு நாள் நல்லா இல்லை. வீண் பிடிவாதம், வீம்பு, வழக்கு, குழப்பம் எல்லாம் இருக்குது. ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு வெள்ளை. வழிபாடு பண்ணுனா. மனசு சங்கடமாக இருக்கிறப்ப இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஓம் யமதர்மனே போற்றி, யமுனையே போற்றி, யட்சியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் கவசமாக இருந்து உங்களை காப்பாற்றும். அனுபவத்தில் பார்ப்பீங்க. ஜெயகாந்தனுடைய புத்தகம் ஏதாவது ஒன்று, நல்ல புத்தகங்கள் நிறைய அவர் எழுதியிருக்கிறார். ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம், நல்ல புத்தகம். அது படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு பசுமாடு, காக்கை, நாய்க்கெல்லாம் பசியாத்துங்க, சிக்கனம் பார்க்காதீங்க. உளுந்தில் செஞ்சது வடை, தோசை, இட்லி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செய்யுங்க. ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ, தோற்க மாட்டீர்கள், உறுதி. மீனராசிகார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வழிபாடு முக்கியம். கலக்கல், சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். நல்லது. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு தீபம் போட்டுருணும். ஏன்? சனிக்கிழமைக்கும் உத்திரட்டாதிக்கும் தலைவர் சனி. அதனால் மொத்தத்தில் இந்த வழிபாடுகளை செஞ்சுட்டா தப்பிச்சுக்கலாம். ஆகவே இன்னைக்கு வெகு சில ராசிகளுக்கு தான் நல்லா இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் மேலே ஏகப்பட்ட வைத்தறிச்சல், திருஷ்டி இருக்குது. குறைக்கணுமா? மனசுக்குள்ளே சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் காளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீகாளஹஸ்தியே போற்றி, ஸ்ரீரங்கமே போற்றி, சித்திரகுப்தரே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்கள். நல்லது. நல்ல புத்தகம் ஒன்று படித்து பாருங்கள். ஆண்டாள் அருளிய திருப்பாவை கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். புரியுது புரியல அதெல்லாம் சொல்லாதீங்க, படிங்க. உணவு பசியை போக்குங்க. ஏழைகளுக்கு, பசுமாட்டுக்கு, நாய்க்கு, காக்கைக்கெல்லாம் பசியை முடிஞ்ச அளவு போக்குங்க. இதெல்லாம் பண்ணுங்க. திருஷ்டி உங்கள் மேலே இருக்குது, குறையும். நேயர்களே, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.